இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் மத்தேயு 8வது அதிகாரம் 8வது வசனம். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து மனுஷனா இந்த பூமியில் இருக்கும்போது அவர்கிட்ட வந்த யாரையும் சும்மா வெறுமையாக அவர் அனுப்பலை. எல்லாரையும் குணமாக்கினார், பிசாசுகளை துரத்துனார். எல்லாரையும் அவர்கிட்ட வந்த ஒருத்தரை கூட அவர் வெறுமையாக திரும்ப அனுப்பலை. இப்போது இந்த இடத்துல குஷ்டரோகி ஒருவன் வந்து அவர்கிட்ட வந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் அப்படின்னு சொல்கிறான். அப்போது சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு அப்படின்னு சொல்லி அந்த குஷ்டரோகியை குணமாக்குறாரு. அதே மாதிரி 100க்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரன் வந்து திமிர்வாதக்காரனாக இருக்கிறான், அவனை குணமாக்கணும் அப்படின்னு இயேசு கிறிஸ்துக்கிட்ட வருவார். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்வார்னா, நான் உன் வீட்டுக்கு வந்து அவனை குணமாக்குறேன் அப்படின்னு. அப்போ 100க்கு அதிபதி சொல்வார், இல்லை, ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் அவன் சொஸ்தமாவான் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி அந்த ஒரு வார்த்தையில் அவனுடைய வேலைக்காரன் குணமாகி இருப்பான். சரி, இப்போ எதுக்கு நம்ம இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும், நன்மைகள் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் தேவன்கிட்ட அது என்ன நடக்கணுங்கிறத மட்டும் சொல்லுங்கள். அது எப்படி செய்யணுங்கிறத அவர் பார்த்துக்குவார். இயேசு கிறிஸ்துவோட இன்னொரு அற்புதத்தை நம்ம பார்க்கலாம். அது என்ன அப்படின்னா, பெதஸ்தா அப்படின்னு ஒரு குளம் இருக்குது. அங்கே ஒரு வியாதிக்காரன் 38 வருஷமாக இருக்கிறான். அந்த குளத்துக்குள்ளே ஒரு தேவதூதன் வந்து கலக்கும்போது அந்த குளத்துக்குள்ளே ஃபஸ்ட்டு யார் உள்ளே இறக்கப்படுறாங்களோ அந்த மனுஷன் எந்த விதமான வியாதியாக இருந்தாலும் சரியாயிடுவான் அப்படிங்கிறது அங்கே உள்ள வழக்கம். அப்போது 38 வருஷமாக இந்த வியாதிக்காரனை அங்கே போய் அந்த குளத்தில் போடுறதுக்கு ஆள் இல்லை. அவனால் தனியாகவும் போக முடியலை. அதனால் அதில் காத்துக்கிட்டே இருக்கிறான். இப்போ இயேசு கிறிஸ்து அவனை பார்த்துட்டு, நீ வந்து சொஸ்தமாகணும் அப்படின்னு விரும்புறியா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவன் என்ன பதில் சொல்லியிருக்கணும்? ஆமாம், நீங்கள் என்ன சுகமாக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவன் என்ன சொல்கிறானா, என்னையை யாருமே அந்த குளத்துக்குள்ளே விட ஆளே இல்லை அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறான். அப்போது இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, எழுந்துரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு சொல்லி. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த இடத்துல அவனோட மனசில் என்ன இருக்குன்னா, அவன் குணமாகணும்னு ஆசை. அதனால தான் அந்த குளத்து பக்கத்தில் போயிருக்கிறான். ஆனால் குணம் எப்படி ஆகும் அப்படின்னு அவன் நினச்சிருக்கிறான். யாராவது நம்மளை அந்த குளத்துக்குள்ளே கொண்டு போய் விட்டால் தான் நம்ம குணமாவோம் அப்படின்னு சொல்லி அவனோட நம்பிக்கை 38 வருஷமாக அவன் இருதயத்தில் இருந்தது அந்த நம்பிக்கை தான். அப்போது அப்படி ஒருத்தர் வந்தால் தான் நான் குணமாவேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் இயேசு கிறிஸ்துக்கிட்ட அந்த பதிலை சொல்கிறாரு. நம்மளும் நிறைய நேரங்களில் அப்படி தான் இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனை சரியாகணும் அப்படின்னா ஏசப்பா கிட்ட, ஏசப்பா எனக்கு இந்த பிரச்சனையை சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு, எனக்கு இதை தாங்க, இந்த வழியாக எனக்கு இந்த பிரச்சனையை சரி பண்ணுங்க, எனக்கு இதை செஞ்சு இந்த பிரச்சனையை சரி பண்ணுங்க அப்படி தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் நம்ம தேவன் வந்து சர்வ வல்ல தேவன். அவருக்கு இந்த வழியில் தான் உங்களுக்கு அந்த பிரச்சனையை சரி பண்ணணுங்கிறது தேவையில்லை. அந்த குளத்துக்குள்ளே கொண்டு போய் அவனை விடலை. எழுந்துரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு வார்த்தையால் தான் அவனை குணமாக்கினார். நாம் எதை கேட்கும்போதும், எதை பற்றி நம்ம ப்ரேயர் பண்ணும்போதும் அவர் மேலேயும் அவரோட வார்த்தை மேலேயும் நம்பிக்கையோடு ஜெபிக்கணும். இங்கே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் அப்படின்னு அவர் மேலே நம்பிக்கையோடு கேட்குறான். 100க்கு அதிபதி அவருடைய வார்த்தை மேலே நம்பிக்கையோடு கேட்குறான். அப்போ அந்த 2 இடத்துலையும் அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை தான் செய்தார். ஆனால் இந்த பெதஸ்தா குளத்தில் இருக்கிறவன் என்ன இந்த குளத்துக்குள்ளே கொண்டு விடுங்கன்னு கேட்குறான். ஆனால் அவர் குணமாக்குறாரு, குளத்துக்குள்ளே கொண்டு விடலை. ஏன்னா அந்த வழியில் தான் அவனை குணமாக்கணுங்கிற தேவை அவருக்கு இல்லை. குளத்தை நம்பாமல், அதில் இருக்க தண்ணியை நம்பாமல், இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய வார்த்தையும் நம்பும்போது அவர் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறாரு. இப்போது உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் நம்ப வேண்டியது இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய வார்த்தையையும் தான். மற்ற எந்த வழிகளையும் எந்த மனுஷனையும் அல்ல. அந்த வழியாக இந்த மனுஷன் மூலமாக எனக்கு நன்மை செய்யுங்க அப்படின்னு ஏசப்பா கிட்ட கேட்காதீங்க. ஏசப்பா எனக்கு இந்த நன்மை வேணும்னு கேளுங்க. எந்த வழியாக செய்யணுங்கிறத அவர் உங்களுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறாரு. இன்றைய நாளில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றியப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்க, ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றி. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் இந்த பிள்ளைகளின் இருதயத்தின் வாஞ்சைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுங்கப்பா. கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளைகளுடைய ப்ரேயர் ரிக்வெஸ்ட் எல்லாத்தையும் நன்றி சொல்லுகிற மெசேஜாக நீங்கள் மாற்றுகிறமைக்காய் நன்றியப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. ஆமேன். உங்ககிட்ட வந்த ஒருவரை கூட நீங்கள் வெறுமையாய் திரும்ப அனுப்பலப்பா. இந்த பிள்ளைகள் உண்மை நம்பி அப்பா ஜெபிக்க சொல்லியிருக்கிறாங்க, என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிறாங்க. அவங்க கண் முன்னாடி இருக்கிற பிரச்சனை காணாமல் போகணும்ப்பா. எதை குறித்து ரொம்ப பயப்படுறாங்களோ அப்பா, அவங்க வாழ்க்கையில் வேதனையோடு இருக்கிறாங்களோ அந்த காரியம் அப்பா அவங்களுக்கு ஸ்தோத்திர ஏசப்பா, ஒரு பிரச்சனையும் உண்டு பண்ணாமல் அவங்க வாழ்க்கையில் காணாமல் போகணும் ஏசப்பா. ஆமேன். இதை குறித்தா நான் பயப்பட்டேன் அப்படின்னு அவங்க நினைக்கிற அளவுக்கு அந்த பிரச்சனை ஒன்றுமில்லாமல் அப்பா போகிறமைக்காய் உமக்கு நன்றியப்பா. இன்றைக்கு என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருத்தருடைய சூழ்நிலை, இன்றைக்கு என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் நீங்கள் எந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்கீங்கிறத தேவன் மாத்திரம்தான் அறிவார். உங்கள் கூட இருக்கிறவங்களோ, உங்கள் கணவனோ மனைவியோ தாய் தந்தையோ யாருக்கும் தெரியாது. உங்கள் உள்ளத்தின் அந்தரங்கத்தில் நீங்கள் என்ன கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கீங்கிறத தேவன் அறிவார். இயேசு கிறிஸ்து அறிவார். உங்கள் நினைவுகள் எல்லாத்தையும் அவர் அறிவார். அவருடைய நினைவுகள் உங்களுடைய நன்மைக்கு ஏதுவாக இருக்குதுன்னு வேதத்தில் பார்க்குறோம். ஆமேன். நீங்கள் ஏதோ ஒன்றை குறித்து மனசில் கவலைப்பட்டுருக்கலாம். இது என் வாழ்க்கையில் எப்படி முடியுமோ அப்படின்னு குழப்பத்தில் இருக்கலாம். இதை யாருக்கிட்டையும் என்னால் ஷேர் பண்ண முடியலையே, யாருக்கிட்டையும் ஒரு சஜஷன் கூட என்னால் வாங்க முடியலையே, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பயங்கரமான வேதனையில் இருக்கலாம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உங்கள் கூட இருக்கிறாரு, உங்களுக்கு ஆறுதல் செய்கிறாரு. நீங்கள் நடக்க வேண்டிய வழியை உங்களுக்கு போதிக்கிறாரு. நீங்கள் அடுத்து என்ன ஸ்டெப் எடுத்து வைக்கணுங்கிறத அவர் உங்களுக்கு சொல்லித்தராரு. அவர் உங்கள் வாழ்க்கையில் என்ன திட்டமிட்டு வைத்திருக்கிறாரோ அது மாத்திரம்தான் உங்களுக்கு நடக்க போகுது. அது கண்டிப்பாக உங்கள் நன்மைக்கு ஏதுவானதாக மட்டும்தான் இருக்கும். அதனால் நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். எதிர்காலத்தை குறித்து, நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படிங்கிறத குறித்து ஒரு நாளும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா தேவன் உங்களுக்காக அனைத்து பாதைகளையும் செவ்வையாக்கிட்டார். ஏதோ ஒரு கோணல் மாணலாக இருந்திருக்கலாம் இது வரைக்கும், அதில் போக முடியாமல் சறுக்கி விழுந்து தோல்வியிலேயே நீங்கள் இருந்திருக்கலாம். நீங்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் உங்களால் அந்த காரியத்தில் வெற்றி பெற முடியாமல் போயிருக்கும். நிறைய நேரங்களில் அவமானப்பட்டிருப்பீங்க. சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் கேலி செய்வாங்க. யார்கிட்ட நீங்கள் சொன்னீங்கனாலும் உங்கள் முன்னாடி அவங்க ஆறுதல் படுத்துகிற மாதிரி பேசுவாங்க. ஆனால் பின்னாடி கேலி தான் பேசுவாங்க. இவளுக்கு இது வேணும், இவளுக்கெல்லாம் இது தேவையா, இதுதான் அவங்களோட கமெண்ட்ஸாக இருக்கும். ஆனால் தேவன் ஒருத்தர் மாத்திரம்தான் உங்களுக்காக பரிதபிக்கிற தேவன். உங்களை கை தூக்கி உயர்த்தி அழகு பார்க்குற தேவன். உங்களை உயரத்தில் உட்கார வச்சு, என் பிள்ளை எப்படி இருக்குது, என் பிள்ளை எவ்வளவு உயரமாக இருக்குது, என்னை எப்படி மகிமைப்படுத்துது, எனக்கு எப்படி சாட்சியாக வாழுதுன்னு சொல்லி சந்தோஷப்பட்டு ஆர்ப்பரிக்கும் தேவன். உங்களுடைய வருகையை நினச்சி கொண்டாடும் தேவன். நீங்கள் அவர்கிட்ட வந்துட்டீங்க, அவர்கிட்ட உதவி கேட்டுட்டீங்கன்னு நினச்சி அதை செலிப்ரேட் பண்ணுற தேவன் நம்முடைய தேவன். எப்படா என் பிள்ளை எங்கிட்ட வரும்னு சொல்லி ஏக்கத்தோட 2 கரங்களையும் நீட்டி உங்களுக்காக வழி மேலே விழி வச்சு காத்துட்ருக்கிற தகப்பன் அவர். அவரை நோக்கி நீங்கள் ஓடி வந்து இருக்க கட்டி பிடிச்சிக்கோங்க. ஆமேன். அவருடைய மார்பில் சாஞ்சி படுத்துக்கோங்க. அப்பா அவர் உலகத்தையும் ஆளும் சகலத்தையும் வார்த்தையால் சிருஷ்டித்த அப்பா அவர். உங்களுக்கும் எனக்கும் அவர் அப்பாவாக இருக்கிறாரு, சொந்த அப்பாவாக இருக்கிறாரு. அவர் நம்ம மேலே அதிக அன்பாக கேரிங்காக நமக்கு என்ன வேணும், என்ன செய்யணும் இதெல்லாம் பார்த்து பார்த்து செய்யக்கூடிய அன்பான நேச தகப்பனாக இருக்கிறாரு. இப்படி ஒரு தகப்பன் இருக்கும்போது, இப்படி நமக்காக அவர் அவ்வளோ காரியங்களை செய்து முடிக்கும்போது நம்ம எதுக்காக கவலைப்படணும், எதுக்காக பயப்படணும், எதுக்காக அழணும், எதுக்காக மற்ற மனுஷங்க கிட்ட போய் நிற்கணும், மற்ற காரியங்களுக்காக ஏங்கணும்? எதுவுமே தேவையில்லை. ஆமேன். என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் போதும் வாழ்க்கையில்.
இயேசு கிறிஸ்து. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் இந்த பிள்ளைகள் இன்றைக்கு முழுவதும் அவங்க கரத்தில் ஒப்பு கொடுத்துட்டாங்கப்பா. அவங்க பிரச்சனைகளை உங்கள் பார்வைக்கு வச்சுருக்காங்கப்பா. ஆமென். உலக மனுஷர்களின் பார்வைக்கு வைக்கும்போது அவங்க அதை பற்றி வெறும் கமெண்ட்ஸ் தான்ப்பா கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை அப்பா உயர்த்தி அழகு பார்க்குற தேவன்பா. இன்றைக்கு அவர்கள் வைத்திருக்கிற பிரச்சனைகள்லேருந்து அந்த பிள்ளைகளை நீங்கள் விடுவிக்க வல்லவராக இருக்கீங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா. நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோமப்பா. பேர் பேராய் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. இந்த பிள்ளைகளை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கீங்கப்பா. மறுபடி நீங்கள் சொல்கிறீங்கப்பா. உம்முடைய செல்ல பிள்ளைகளாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் தெரிந்தெடுத்து இன்றைக்கு இந்த ஜெபத்தை கேட்க வைத்திருக்கீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். இன்று இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றும் இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு, பொல்லாப்பு, பொறாமை, எரிச்சல், கெட்ட ஆவிகள், பில்லி, சூனிய, மந்திர, செய்வினை, பாவம், சாபம், நோய், விபத்து எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாப்பதாக. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உங்களுடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.